நான் கோகிலா. நான் வந்து இப்போ கனரா பேங்க் கிளர்க்காக வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். நான் 22லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரிப்பரேஷன். ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் சரி ஓகே இது வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜாப்க்கு ட்ரை பண்ணேன். அப்புறம் அகெயின் வந்து இதுக்கு வந்தேன். அப்போது கொரோனா டைமில் தான் வந்து நான் ஓகே நம்ம பேங்கிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து வந்தேன். அப்போது இன்ஸ்டியூட் போய் படிக்கும்போது எனக்கு வந்து ஓகே பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் கொரோனா டைமில் மறுபடியும் லீவ் விட்டுட்டாங்க. அப்போ ஆன்லைன் கிளாஸ் வைக்கும்போது எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து இல்லை. எனக்கு எந்த டவுட்டும் கேட்குறதுக்கு அதுக்கு வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ 22ல் வந்து நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் வந்து நான் அப்போ வந்து எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் நான் மெயின்ஸில் வந்து 10 மார்க்கு 5 மார்க்கு அப்படின்னு சொல்லி எனக்கு போயிட்டு இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸில் தான் மேக்ஸிமம் எனக்கு மார்க் போணுச்சு. ஸோ 23ல் வந்து மறுபடியும் நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன்லேயே பண்ணி ஆனால் எனக்கு 2 ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்து வந்த 2 ப்ரிலிம்ஸ் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் என் ஃப்ரெண்டு மூலமாக அண்ணனை வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான். அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே அண்ணன்ட்ட வந்து நான் அப்ரோச் பண்ணும்போது ஓகே நீ படிடா, நீ இவ்வளோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்க, உன்னால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், நான் கைட் பண்ணுறேன்னு சொல்லி அண்ணன் தான் மோட்டிவேட் பண்ணாங்க. அண்ணன்ட்ட படித்து 24 லாஸ்ட் இயர் தான் நான் சேர்ந்தேன். மே மந்த்து தான் சேர்ந்தேன் அண்ணன்கிட்ட. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி டெய்லி டெஸ்ட்டு கொடுப்பாங்க, எல்லாமே அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. எல்லாமே பண்ணும்போது வந்து எனக்கு என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வந்து முன்னாடி இருந்த லெவலுக்கும் இப்போ டெஸ்ட்டு போடுற லெவலுக்கும் வந்து எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அண்ணா அதோடு மட்டும் விட மாட்டாங்க. நம்ம அண்ணா எனக்கு அனலைஸ் பண்ணி கொடுங்க, நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து நம்ம தப்பாக பார்க்குறத விட இன்னொருத்தவங்க அதை பார்த்து சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அது ஓகே நம்ம இங்கே வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த மாதிரி தான் அண்ணா வந்து எனக்கு டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி நீ ஏன்டா இதுக்கு இவ்வளோ மார்க் இவ்வளோ டைம் எடுத்திருக்க, இதில் ஏன் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்க, இது ஏன் தப்பாக போட்டிருக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு சொன்னாங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணி தான் வந்து அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து எதில் வந்து லெத்தாஜிக்காக இருந்தேன்னா கரண்ட் அஃபேர்ஸில் தான் லெத்தாஜிக்காக இருந்துட்டேன். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு படிக்க ஆரம்பித்தேன். அது மொத்தமாக வந்து படிக்கும்போது என்னால் அதை படிக்க முடியலை. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் தான் வந்து இந்த போன ஆர்ஆர்பி கிளர்க்லேயும் எனக்கு 2 மார்க்கில் போயிடுச்சு. இந்தியன் பேங்க் எல்பிஓ எழுதினேன், அதுலேயும் வந்து எனக்கு 1 மார்க்கில் போயிடுச்சு. 2லேயுமே எனக்கு போனதுக்கு காரணமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நான் கண்டினியூவாக அண்ணன் கொடுக்குறத டெய்லி படிச்சிருந்தாலே வந்து நல்ல மார்க் எடுத்துருந்துருப்பேன். முன்னாடியே நான் கிளியர் பண்ணி போயிருப்பேன். இப்போ வந்து நான் ஐபிஎஸ் கிளர்க்கில் கனரா பேங்க்கில் கிளர்க்காக செலக்ட் ஆகியிருக்கேன். எல்லாத்துக்குமே காரணம் அண்ணா தான். ஏன்னா நான் வந்து என்ன தான் நம்ம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் கைட் பண்ணுறதுக்கு நம்மளோட தப்பு எது கரெக்ட் எது நம்ம எவ்வளோ டைம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி தான் எனக்கு அண்ணா அவங்க வந்து கைட் பண்ணனால தான் இந்த இதுலையாச்சும் எனக்கு 1 வருஷத்துக்குள்ளே அவங்க கைட் பண்ணி 1 வருஷத்துக்குள்ளே என்னால் வந்து இவ்வளவு கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.